நீங்க தொடர்ந்து இந்த ஒரு 5 நிமிஷம் ஹேபிட்ட டெய்லி கிராஜுவலா பண்ணிட்டே வந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கான விஷஸ் எல்லாமே கண்டிப்பா நடக்கும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? யூனிவர்ஸ் நம்ம என்ன கேட்டாலும் நம்ம கிட்ட தேவையானத நமக்கு குடுத்துருவாங்க. பட் நெறைய பேருக்கு அது நடக்கிறது கிடையாது. தே ஆர் ஃபெயிலிங் டூ கெட் their விஷஸ் கம் ட்ரூ. பட் நெறைய பேருக்கு அது நடக்குது. எதனாலனா, த பேட்டர்ன் தே நோ அபௌட் திஸ். லைக் 369. 369னா என்னன்னு தெரியலைங்களா? நிக்கோலா டெஸ்லான்னு ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. இஃப் யூ நோ அபௌட் த பேட்டர்ன் ஆஃப் 369 யூ வில் சக்சீட் அட் ஆல் தி திங்ஸ்ன்னு சொல்லிட்டு. வை ஹி டிட் சே தட்? அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் எவ்ரிவன். வெல்கம் டூ ஸ்ரீஸ் குவைட் கார்னர். திஸ் இஸ் ஸ்ரீமதி. இந்த வீடியோ இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோல இந்த சேனல்ல நான் மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஆல்சோ லா ஆஃப் அட்ராக்ஷன், ஃபினான்ஸ் அண்ட் ஹெல்த் இத பத்திலாம் சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ பியூட்டி ஸ்கின் கேரும் சொல்லிட்டு இருக்கேன். இதுல உங்களுக்கு ரொம்ப விருப்பமா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, வீடியோவ கம்ப்ளீட்டா பாருங்க. பிகாஸ் லாஸ்ட் டைம்ல லைக் நான் மிடில்லயும் சரி, எண்ட்லயும் சரி நெறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோல நெறைய விஷயங்கள் டிப்ஸ் அண்ட் ஹிண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பா வீடியோவ முழுசா பாருங்க. ஓகே, போலாமா? ஃபைன். 369 369 இந்த பேட்டர்ன் பத்தி எல்லாருக்கும் வந்து நெறைய பேச்சு பேசிட்டே இருக்காங்க. நான் ஒண்ணு சொன்னா நம்புவீங்களா? த நேச்சுரல் செல்ஃப் பேட்டர்ன் ஆக்சுவலி எப்படின்னா, டே, நைட், டே அண்ட் ஆல்சோ பர்த், லைஃப், டெத் இந்த மாரி நம்மளுக்கு வந்து பேட்டர்ன் வந்து நம்மள தொடர்ந்துகிட்டே வருது. இப்ப நம்ம ஸ்கூலிங் முடிக்கிறோம், காலேஜ் போறோம், அண்ட் ஆல்சோ வேலைக்கு போறோம், சம்பாரிக்கிறோம். அந்த பணம் அது எல்லாமே வந்து ஒரு பேட்டர்ன்லேயே போயிட்டுருக்கு. இதே மாரி தான் நம்மளுக்கு 369 மெத்தடுமே. ஸோ இத வந்து நம்ம எப்படிலாம் பண்ணணும்? லைக் ஏன்ஷியன்ட் பீப்பிள் லைக் சைனீஸ் பீப்பிள், இந்த ரஷ்யன் பீப்பிள் இவங்கலாம் வந்து ரொம்பவே இதில வந்து ஆர்வம் கொண்டு பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, தே ஆர் அக்செப்டிங் த சேலஞ்ச் அண்ட் கமிட்மெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ த சேஞ்சஸ். ஸோ இந்த மாரி சேஞ்சஸ் நடக்கும் பொழுது வந்து 369 மூலமா என்னென்ன சேஞ்சஸ் கிடைச்சாலுமே அவங்க வந்து அத பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து 369க்கு உண்டான ஒரு இன்ட்ரோடக்ஷன். 9ன்றது வந்து ஏன்ஷியன்ட் பீப்பிள்லாம் எப்படி நம்புனாங்கன்னா, இட்ஸ் அ கிரியேஷன், கம்ப்ளீஷன் அண்ட் பேலன்ஸ் அப்படின்ற மாரி நம்புனாங்க. ஸோ இது வந்து ஒரு கிரியேட் பண்ணா, அத வந்து பேலன்ஸ் பண்ணணும். அது வந்து ஒரு கம்ப்ளீட் முடிவுன்னு ஒண்ணு இருக்கணும்ல. ஸோ இந்த மாரி வந்து 369ன்றது வந்து 3 விதமா வந்து பிரிச்சு, இதோட நம்பிக்கை வந்து அதிகமாவே இருந்துச்சு. அண்ட் இப்பவும் இருக்கு. 369 மூலமா வந்து நெறைய பேர் வந்து நெறைய விஷயங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டுருக்காங்க. ஸ்பிரிச்சுவலி தே ஆர் லைக் ரீச்சிங் த லெவல். குரோத் வந்து ஒரு லெவலுக்கு மேல அதிகமா இருக்காங்க. அண்ட் ஒரு இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து லைக் ஒரு இடத்துல இந்த சென்ஸ் லைக் ஒரு குரோத்ல இருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த 369 மெத்தட வந்து கிராஸ் பண்ணாம போனதே கிடையாது. ஸோ டெஃபினெட்லி இந்த மெத்தட் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. 9ன்றத பத்தி பேசினாலே ஒரு பர்ட்டிகுலர் பெர்சனோட நேம் வந்து நீங்க எந்த வீடியோல போய் தேடி பார்த்தாலும் தெரியும். அந்த பர்ட்டிகுலர் பெர்சனோட நேம் இல்லாம இருக்காது. பிகாஸ் கண்டுபிடிச்சவரே இவர்தான். நிக்கோலா டெஸ்லா. இவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட் மட்டும் கிடையாது. இவர் ஒரு விஷனரி. ஸோ இப்ப வந்து தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? சில விஷயங்கள்லாம் முன்னேற்பாடா எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்ட மாரி. அந்த மாரி ஒரு பெர்சன் தான். இப்போ வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி அண்ட் பர்ட்டிகுலர்லி எலக்ட்ரிசிட்டி எக்யூப்மென்ட்ஸ் வந்து நெறைய விஷயம் வந்து நிக்கோலா டெஸ்லா கண்டுபிடிச்ச சயின்டிஃபிக் எக்யூப்மென்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாம இவர் நம்பர் பேட்டர்ன்ஸே நெறைய கண்டுபிடிச்சு சொன்னாரு. ஸோ நம்பர் பேட்டர்ன்ஸ்லயே வந்து இவர் சொன்ன ரொம்ப ரொம்ப முக்கியமான கோட் அது வந்து எல்லாருக்குமே வந்து மண்டையில ஏறின கோட் என்னன்னா, "இஃப் யூ நோ அபௌட் த சீக்வென்ஸ் ஆஃப் த பேட்டர்ன் லைக் 369 மீன்ஸ் யூ வில் கெட் டு சக்சீட் த எனர்ஜி இன்சைட் த யூனிவர்ஸ்" அப்படின்ற மாரி. ஸோ இந்த யூனிவர்ஸ்ல இருக்க மத்த எனர்ஜிஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு கிடைக்கப்பெறும். ஆனா நீங்க அந்த 369ஓட சீக்வென்ஸ் பேட்டர்ன வந்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோட் மூலமாவே நீங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கலாம். 369ன்ற ஒரு நம்பருக்கு எவ்ளோ பவர் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த சீக்வென்ஸ நம்ம எப்படி கத்துக்கலாம்? என்னென்னலாம் பண்ணலாம் அத வச்சு? அது எப்படி நம்ம டெய்லி யூஸ் பண்ணணும்? அது டெய்லி ஹேபிட்டா நான் எப்படி மாத்தலாம்? இத பத்தி தான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். ஓகே. பிஃபோர் அண்டர்ஸ்டாண்டிங் அபௌட் த 369 பேட்டர்ன், ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன்னா என்னன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மேனிஃபெஸ்டேஷன்னா ஒண்ணும் கிடையாது. உங்க மைண்ட்ல இருக்க ஒரு கிளாரிட்டி. இப்ப எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு தாட்ஸ் வந்து கிளாரிட்டியா ஒரு மாரி மைண்ட்ல இருக்கு அப்படின்னா, அது நெகட்டிவா இருந்தாலும் சரி, பாசிட்டிவா இருந்தாலும் சரி, உங்க மைண்ட்ல எது கிளாரிட்டியா இருக்கோ, அதுதான் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண போறீங்க. இப்ப எனக்கு இந்த விஷயமே நடக்காது. என் லைஃப் ரொம்ப ஹார்டா போயிட்டுருக்கு அப்படின்ற மாரி நீங்க யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா, டெஃபினெட்லி இட் வில் கோ டூ ஹார்ட். பிகாஸ் உங்களோட மைண்ட் வந்து ஆல்ரெடி அத ரீப்ரோகிராம் பண்ணிட்டு அத மேனிஃபெஸ்ட் பண்ணணுன்ற ஒரு ஐடியாக்கு வந்துருச்சு. அதுக்கு பதிலா குட் திங்ஸ் ஆர் கம்மிங் டூ மீ. குட் திங்ஸ் ஆர் கம்மிங் டூ மை லைஃப். குட் திங்ஸ் ஒன்லி ஹேப்பனிங் டூ மீ. ஐ அம் ஹேவிங் அ லைக் பியூட்டிஃபுல் சரவுண்டிங். என்ன சுத்தி நெறைய நல்ல என்விரான்மென்ட்ஸ் இருக்கு. இந்த மாரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, டெஃபினெட்லி தி மேனிஃபெஸ்டேஷன் வில் வொர்க் அவுட் இன் அ பாசிட்டிவ் வே. ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டெக்னிக். உங்களோட தாட்ஸ நீங்க கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டீங்கனாலே, இத ப்ராப்பரா அந்த ஒரு டெய்லி ஹேபிட்ட வந்து நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா, டெஃபினெட்லி எவ்ரிதிங் வில் வொர்க் அவுட்.
நீங்க 369ன்ற மெத்தட கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணணும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே, மத்த எல்லா மெத்தட்ஸுமே வந்து இப்படின்றதுக்குள்ள உங்களுக்கு எல்லாமே நடக்க நான் ஹவ் டு டூ த 369 பிராக்டிஸ் இன் சிம்பிளஸ்ட் வே. ஸோ டேக் யூர் ஜர்னல் ஆர் ஒரு சிம்பிளான பேப்பர் எடுத்துக்கோங்க. பிகாஸ் லைக் யூ ஹாவ் டு டூ திஸ் ஃபார் 21 days ஆர் 36 days ஆர் இந்த பேட்டர்ன் ஆஃப் 369 லைக் 21 days ஆர் 42 days ஆர் யூ ஹாவ் டு டூ இட் ஆன் 36 days லைக் 369 வருதுங்களா? இந்த மாதிரி பேட்டர்ன்ல வந்து ஏதாவது ஒரு பேட்டர்ன் டேஸ்ல வந்து நீங்க வந்து இத்தனை நாள் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ 369. Hope everybody can see this. So இப்போ வந்து 3 times I am attracting happiness and abundance in my life. So இந்த ஒரே சென்டென்ஸை நான் மார்னிங் 3 times எழுதணும். ஓகேங்களா? அண்ட் ஆஃப்டர்நூன் 6 times எழுதணும். நைட் 9 times எழுதணும். சேம் கண்டென்ட் தான், சேம் லைன் தான். ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து 369 அது மாதிரி செப்பரேட் பண்ணி மார்னிங் 3 times, ஆஃப்டர்நூன் 6 times, நைட் 9 timesன்ற மாதிரி அதை செப்பரேட் பண்ணி எழுதாரு. நான் எதனால இந்த மாதிரி வந்து 369 times எழுத சொல்கிறேன்னா, மார்னிங்கில் எழுதும்பொழுது உங்களை மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு புது விஷயத்தை நம்ம தொடங்க போகிறோம்னு சொல்லிட்டு இந்த 3 times நீங்கள் எழுதும்பொழுது என்னோட புது விஷயத்தை நான் தொடங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அதை தொடங்குவீங்க. அண்ட் ஈவினிங் லைக் ஆஃப்டர்நூன் நான் ஏன் 6 times எழுத சொல்கிறேன்னா, எல்லா பிஸி கோர்ஸ் அந்த ஹவுஸ் கோர்ஸ், ஒர்க்கிங் விமன் ஒரு மேல்னா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒர்க் போயிட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க. ஒர்க்கிங் பிளேஸில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க. ஆர்எல்ஸ் லைக் ஹவுஸ் கோர்ஸ், இல்லை குழந்தை வச்சிருக்கவங்க, இந்த மாதிரி வந்து எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் ஓடிட்டே இருக்கும்பொழுது சடனாக உங்களுக்கு ஞாபகம் வந்து 6 times எழுதணும் அப்படின்னும் பொழுது டக்குன்னு எழுதுகிற டைமில் உங்களுக்கு வந்து தோணும், திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், வி நீட் டு லைக் ஃப்ரெஷ் அப் சம்திங், லைக் எனக்கு என்னோட வாழ்க்கை ரொம்ப ஹாப்பினஸாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 6 தடவை எழுதுனீங்கன்னா டக்குன்னு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தோணும். அண்ட் நைட் 9 times நான் ஏன் எழுத சொல்கிறேன்னா, நைட் டைம் இட்ஸ் ஆக்சுவலி அ ரெஃப்ரெஷிங் டைம். எல்லாம் முடிச்சுட்டு அப்பாடா அப்படின்னு தூங்க போகிற டைமில் நீங்கள் 9 times எழுதும்பொழுது அந்த நைட்டில் நீங்கள் என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அது காலையில் அந்த 8 மணி நேரம் 9 மணி நேரம் அந்த டைம் பீரியடுக்குள்ளே உங்கள் மைண்டுக்குள்ளே சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இதுதான் நடக்க போகுது அப்படின்னு. அதுக்கு தான் வந்து நான் மோஸ்ட்டாக வந்து என்னோட வீடியோஸ்லலாம் சொல்லுவேன், ஃபோன் வந்து நைட் டைமில் வந்து ஒரு 1 hour முன்னாடியே நீங்கள் எடுத்து வச்சுருங்க. எப்போ நீங்கள் ஸ்க்ரீன் டைம் கொடுக்குறீங்களோ அந்த நைட் டிஸ்டர்ப் ஆகும். கண்டிப்பாக ஒரு ஸ்லீப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி 9 times நீங்கள் எழுதிட்டு படுத்து தூங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை பற்றின எண்ணம் வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கும் போது அதே ஃப்ரெஷ்ஷான ஹாப்பினஸ் கூட டோட்டலாக நீங்கள் 18 times எழுதுவீங்க. லைக் 3 times, 6 times அண்ட் 9 times. இட்ஸ் கம்ப்ளீட்லி 18 times. இதை நீங்கள் ப்ளஸ் பண்ணலாம் 9 times வந்துடும். ஸோ எல்லாமே இதோட பேட்டர்ன் வச்சு தான் இருக்குன்றதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே ஸ்ரீமதி, நீ வந்து இப்போ சொல்றியே, நீ எழுத சொல்றியே, ஏன் நான் மைண்ட்லேயே யோசிச்சுப்பேன் 3 times, 6 times, 9 times அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம், இல்லை நீங்கள் அப்படி யோசிக்கலாம். பட் ஆனால் ரைட்டிங் ஹாவ் அ லாட் ஆஃப் பவர். வென் யூ சிட் டவுன் அண்ட் ரைட் இட் டவுன், லைக் உங்களோட எமோஷன், உங்களோட இன்டெலிஜென்ஸ், உங்கள் மைண்ட் எல்லாமே ஒரு இடத்துல கொண்டு வந்து நான் இதை எழுதுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிலீஃப் வரும் பாருங்களேன். இப்போ 3, 6, 9 times எழுதும்பொழுது கண்டிப்பாக அது நடந்தே தீரும். ஏதோ ஒரு ஓரத்துலையாவது உங்களுக்கு தோணும்ல, அந்த எமோஷன் தான் உங்களுக்கு இந்த 369 மெத்தட்ல கண்டிப்பா தேவை. உங்களோட தாட்ஸ் கண்ட்ரோல் ஆகி ஒரு இடத்துல உட்காருது பார்த்தீங்களா, அப்பதான் உங்களுக்கு யூனிவர்ஸ் நீங்க நினைக்கிறது எல்லாத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்றது இல்லையாலும் நடக்கும். ஆனா உங்களுக்கு ஒரு சீக்ரெட் தெரியுமா? இதுல சீக்ரெட்டே உங்களோட எமோஷன் அண்ட் ஃபீலிங் தான். நீங்க எழுதும் பொழுதே வந்து ஐ ஆம் ஹாப்பினஸ், ஐ ஆம் கெட்டிங் அபேண்டட், இந்த மாதிரிலாம் எழுதும் பொழுது ஒரு சந்தோஷமான முகத்தோட எழுதுனீங்கன்னா, அந்த ஹாப்பினஸ் ஃபீல்லேயே வந்து கண்டிப்பா இவ ரொம்ப ஹாப்பியா இருக்காளே, ஸோ கண்டிப்பா நம்மளுக்கு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் வந்து அதை வந்து கொடுப்பாங்க. ஆனா எழுதும் போதே ஐ ஆம் ஹாப்பினஸ், ஐ ஆம் அபேண்டட், அது மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு கஷ்டத்தோடையும் இதுவோடையும் நீங்க அந்த மாதிரி கஷ்டமான இருக்கிற டைம் தயவுசெய்து எழுதாதீங்க. பிகாஸ் அந்த டைம்ல எழுத ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவளுக்கு உள்ளுக்குள்ளேயே இவ்வளோ பிரச்சனைங்க இருக்கு. அப்ப எழுதும்போது அந்த பிரச்சனையோட தான் எழுதுறா. ஸோ நம்ம ஏன் இதெல்லாம் குடுத்துக்கிட்டு? அவ ஆக்சுவலி அந்த பிரச்சனைக்குள்ளேயே தான் இருக்கா. அத அவ பார்த்துப்பா அப்படின்ற மாரி ஆட்டோமேட்டிக்கா யூனிவர்ஸும் வந்து சரி ஓகே நீ உனக்கு இதுதானே வேணும் நான் இதே குடுத்துறேன்ற மாரி உங்களோட ஃபீலிங்க்கு ஏத்த மாரி குடுத்துருவாங்க. ஸோ எப்பலாம் நீங்க எழுத ஸ்டார்ட் பண்றீங்களோ, அப்பலாம் முடிஞ்ச அளவு கொஞ்சம் காமா இருப்பீங்க பார்த்தீங்களா? எந்த பிரச்சனையும் இல்லாம யாராலும் இருக்க முடியாது. இதுக்கும் தான். பட் அந்த எழுதும்பொழுது மட்டும் உங்கள நீங்களே ஒரு ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் வந்து காம் டவுன் பண்ணிக்கிட்டு ஒரு லாங் பிரீத் எடுத்துட்டு, அந்த பாக்ஸ் பிரீத்திங் டெக்னிக் வந்து நான் அத பத்தி நான் வீடியோ போடுறேன். இப்ப வந்து நார்மலா ஒரு லாங் பிரீத் இன், பிரீத் அவுட் பண்ணிட்டு, நீங்க உட்கார்ந்து எழுத ஆரம்பிங்க. டெஃபினெட்லி ஐ அம் டெல்லிங் யூ இந்த ஃபீலிங்ஸ் வந்து டெஃபினெட்லி வொர்க் அவுட் ஆகும். என்னலாம் நீங்க நினைக்கிறீங்களோ, லைக் ரொம்ப பெரிய விஷயம் எதுவா இருந்தாலும் நடக்கும். பட் ஆனா அதுக்கான
இடத்துல நீங்க இருக்கீங்களான்றதும் பார்த்துக்கோங்க. இப்ப வந்து எனக்கு ஒரு ஜாப் வேணும். எனக்கு ஐ அம் வொர்க்கிங் இன் திஸ் ஜாப் அப்படின்ற மாரி நான் பர்ட்டிகுலரா எழுதுனேன். எந்த இடத்துல எப்ப ஜாப் வேணும்? என்ன பெர்மனன்ட் ஜாபா? இல்ல வந்து டெம்பரரி ஜாபா? இல்ல பார்ட் டைமா? இந்த மாரி வந்து பர்ட்டிகுலரா நீங்க அந்த லைன் வந்து எழுதணும். அதே மாரி வெறுப்போட எழுதாதீங்க. எழுதும்போதே வந்து ஒரு மாரி, "என்னடா இது? இதெல்லாம் எழுத நடக்குமா?" இப்படி நெனச்சீங்கனாலே நடக்காது. ஸோ முடிஞ்ச அளவு இது நடக்கும். கண்டிப்பா நடக்கும்ன்ற முழு பிலீஃபோட எழுத ஆரம்பிங்க. எனக்கு ஒரு 369 மெத்தட் வந்து வொர்க் அவுட் ஆயிருக்கு. ஆக்சுவலி நான் வந்து ஒரு இன்டர்வியூல வந்து கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து அ பண்ணியிருக்கேன். பட் ஆனா அந்த கம்பெனில நான் இப்ப வொர்க் பண்ணல. டியூ டூ லைக் எனக்கு இந்த எல்பிஏ இஷ்யூஸ் அதனால இருக்கிறதால என்னால வொர்க் பண்ண முடியல. பட் ஆனா 369 மெத்தட் மூலமா தான் நான் இந்த இன்டர்வியூல செலக்ட் ஆனேன். பிகாஸ் எனக்கு 2ண்ட் ரவுண்ட் டெக்னிக்கல் ரவுண்ட்ல வந்து நான் வந்து அ கிளியர் பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டே இருந்த டைம்ல வந்து ஆல் ஆஃப் சடன் வந்து எனக்கு அன்னைக்கு ஈவினிங் வந்து ஆஃபர் லெட்டர் மெயில் வருது. யூ காட் செலக்டட் அப்படின்ற மாரி. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். பிகாஸ் அந்த டைம்ல வந்து நான் ரொம்ப சின்ன பொண்ணு. லைக் அப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு அ எனக்கு காக்னிசன்ட் சிடிஎஸ் ஆஃபர் லெட்டருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். கால் லெட்டருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அந்த டைம்ல நான் செலக்ட் ஆனது. அந்த டைம்ல எனக்கு சிடிஎஸ்லேருந்து கால் லெட்டர் வந்ததால வந்து இந்த இன்டர்வியூல செலக்ட் ஆனாலுமே இந்த கம்பெனிக்கு என்னால போக முடியல. பட் ஸ்டில் என்னோட ரொம்ப சின்ன வயசுல லைக் அரவுண்ட் 20 ஆர் 19ல வந்து நான் வந்து ட்ரை பண்ணி எனக்கு வொர்க் அவுட் ஆனதால டெஃபினெட்லி இது வந்து நீங்க பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். நான் ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து 369 மெத்தட் என்னால யூஸ் பண்ண முடியல. பட் ஐ வில் உங்க கூட சேர்த்து நானும் இந்த பிராக்டிஸ் எடுக்கலான்னு ஒரு முடிவுல இருக்கேன். ஸோ கண்டிப்பா 369 மெத்தட் நம்ம எல்லாருமே சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணுவோம். டெஃபினெட்லி இட் வில் வொர்க் அவுட். ஹோப் இது நடந்ததும் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க வந்து கண்டிப்பா சொல்லி ஆகணும். அண்ட் ஐ அக்செப்ட் திஸ்ன்னு சொல்லிட்டு எனக்காக இந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து 369 மெத்தட வந்து நீங்க ப்ரொசீட் பண்றீங்க அப்டின்னா, கண்டிப்பா என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் உங்களுக்கு அந்த டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்றேன். திஸ் இஸ் ஃபார் திஸ் டுடே வீடியோ. பாய். ஹேப்பி டே.